கண்களை மூடி சற்று இந்த பதிவை தொடர்ந்து 2 நிமிடங்கள் மட்டும் கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் நீ கொண்டிருந்த அத்தனை விருப்பங்களும் சர்வ நிச்சயமாக நிறைவேறியே தீரும். இந்த வாராகி நான் சவாலிட்டு சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களும் நீங்கி புது தெம்போடு பொலிவோடு புத்துணர்ச்சியோடு இன்றைய தினத்தோடு உன்னுடைய வாழ்க்கை மலரப்போகின்றது. தோல்விக்குள் இருந்துதான் வெற்றி பிறக்கின்றது. துன்பத்தில் இருந்துதான் இன்பம் பிறக்கின்றது. தீமையில் இருந்துதான் நன்மை பிறக்கின்றது. இப்படி ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் நல்ல விஷயங்கள் தான் அடங்கி இருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை சற்று கூர்ந்து கவனித்தால் உனக்கு இதன் ஆழமான உண்மை புரிந்துவிடும். தீமையிலிருந்து நன்மையை தானே நீ கற்றுக்கொள்கின்றாய். எதை செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தை கற்றுக்கொள்கின்றாய். உன்னை சுற்றி பலர் இருக்கின்றார்கள். சிலர் நல்லவராக தெரிகின்றார்கள், சிலருடைய செயல்கள் தீயவையாக தெரிகின்றது. நல்லவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை விட தீயவர்களிடம் அதிகமான நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற விஷயங்கள் தான் அதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விஷயம். எதிரிகள் தானே உன்னை பலமாக்குகின்றார்கள். தோழர்கள் சந்தோஷத்தை கொடுக்கின்றார்கள். ஆனால் பலத்தையும் வலிமையையும் கொடுப்பது எதிரிகள்தான். எதிர்மறையான விஷயங்களில் கூட நேர்மறையான விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்பட்டு விட்டால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். உன்னுடைய விருப்பங்கள் எது எது என்று அறிந்து வைத்திருக்கின்றேன். அத்தனை விருப்பங்களும் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் உனக்கான காலம் இப்பொழுது அழகாக மலர்ந்திருக்கின்றது. நீ எதிர்பார்த்த அந்த பொன்னான காலம், புனிதமான காலம், அதிர்ஷ்ட காலம் இப்பொழுது உன் வாழ்க்கையை தட்டிவிட்டது. அழகாக உன் கரம் கொண்டு நீ திறந்து விட்டாய். இனிமேல் கவலை இல்லை. இந்த வாராகி பல நேரங்களில் உன்னை பற்றி கவலைப்பட்டிருக்கின்றேன். ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று. நான் உன்னை பலப்படுத்துகின்றேன், ஆனால் பலவீனத்தின் பக்கம் மீண்டும் மீண்டும் நுழைய விரும்புகின்றாயே என்று நான் கவலைப்பட்டிருக்கின்றேன். தீமையிலிருந்து விலக்க வேண்டும் என்று முற்படும் பொழுது நீ தீமைக்கே மீண்டும் மீண்டும் நகர்வதை பார்த்து கவலைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறி நீ என் பக்கம் வந்து விட்டாய். வெற்றியின் வாசலுக்குள் நீ நுழைந்து விட்டாய். யாரும் இனி உன்னை பின்னோக்கி இழுக்க முடியாது. யாருடைய நினைவுகளும் உன்னை பின்னோக்கி இழுத்து செல்ல முடியாது. கடந்த காலங்களை மறக்க நீ முழு மனதோடு முயற்சி செய்ய வேண்டும். உன்னை பின்னோக்கி இழுக்கின்ற விஷயங்களை முழு மனதோடு அழிக்க முயற்சி செய்ய வேண்டும். சிறிது கடினம்தான். ஆனால் உறுதியோடு நீயே ஒரு முடிவெடுத்து விட்டால் உன் முடிவிலிருந்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. நல்ல பாதைக்கு நான் இன்று உன்னை அழைத்திருக்கின்றேன். இன்று முதல் வெற்றி காலம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது. நீ எதிர்பார்த்த அத்தனை விருப்பங்களும் சர்வ நிச்சயமாக 100% நிறைவேறும். சவாலிட்டு சத்தியமிட்டு சொல்கின்றேன், நல்லது நடக்கும்.